Hello guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to our channel Language Quest. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ தமிழில் நம்ம இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா இந்த மாதிரி கேட்போம், அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ இல்லைனா ஹவு டு ஐ நோ அப்படிங்கிற ரெண்டு விதமான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும். இன்றைக்கி ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ அப்படிங்கிறதையும் ஹவு டு ஐ நோ இது ரெண்டுத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அப்புறம் இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக கற்றுக்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. Just look at the board first. First one பாருங்க, how am I supposed to know if he is lying அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது how do I know if he is lying அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் உண்டான அர்த்தம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் கிடையாது. இதோட யூசேஜ் டோட்டலாக வேறு, இதோட யூசேஜ் டோட்டலாக வேறு. இதோட மீனிங் என்னென்னா, how am I supposed to know if he is lying அப்படின்னா அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், how do I know if he is lying அப்படின்னா அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல எனக்கு எப்படி தெரியும்னா, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவன் பொய் சொல்கிறானோ இல்லையோ அப்படின்னு. அவன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு யாரும் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை பொய் இவங்களுக்கும் ஒரு கெஸுமே இருக்காது. ஆனால் நம்ம இப்போ இவங்கள்ட்ட கேட்குறோன்னு வைங்களேன், அவன் சொல்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கோவமாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக சொல்லுவோம், ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ இஃப் ஹி இஸ் லையிங், அவன் பொய் சொல்கிறான்னு இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், எதுவுமே எனக்கு தெரியாது அவனை பற்றி, முன்னாடி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு அவனை பற்றி தெரியாது, ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு எதுவும் தெரியாது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம். இது பாருங்களேன், how do I know if he is lying அப்படின்னா அவன் பொய் சொல்கிறான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, உனக்கு தெரியுமா அவனை பற்றி ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை குவஸ்டின் பண்ணுற மாதிரி, அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, உனக்கு ஏற்கனவே தெரியுமா, யாராவது சொல்லியிருக்காங்களா அவனை பற்றி. ஸோ நம்ம ரொம்ப க்யூரியஸாக ஆர்வமாக ஒரு கொஸ்டின் கேட்போம், அவன் பொய் சொல்கிறானா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது எனக்கு எப்படி தெரியும், ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது. இது ஹவு டு ஐ நோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இன்னைக்கு கிளாஸில் இந்த ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத தான் தெளிவாக கற்றுக்க போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. லெசனுக்குள்ளே போயிடலாம். எனக்கு எப்படி தெரியும் இப்படி நடந்துச்சா இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ அப்படிங்கிற ஃப்ரேஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இஃப் போட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். இப்போ சென்டென்சஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் இன்னைக்கு வரானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அவன் இன்னைக்கு வரானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக, அதாவது கொஞ்சம் கோவமாக இல்லை கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக அந்த மாதிரி கேட்குறது. எனக்கு எப்படி தெரியும் அவன் இன்னைக்கு வரானா இல்லையான்னு கோவமாகவும் கேட்போம், இல்லை ஹாப்பியாகவும் கேட்போம், ஆனால் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக கேட்குறது. ஓகேவா? இப்போது சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவன் இன்னைக்கு வரான், நீ இதை இன்னும் குக் பண்ணி வைக்கலையா அப்படின்னா, அப்படியா எனக்கு எப்படி தெரியும், அவன் சொல்லவே இல்லையே, ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ இஃப் ஹி இஸ் கம்மிங் டுடே, அவன் இன்னைக்கு வரான்னு எனக்கு எப்படி தெரியும், அவன் சொல்லவே இல்லையே, நீங்களும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுதா? அப்போ சரி, இது பார்க்கலாமா? அவன் இன்னைக்கு வரானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், இது எப்படி மாற்றலான்னு பாருங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹவ் ஆம் ஐ சப்போஸ்ட், ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ, அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில், இஃப். இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், ஹவ் இந்த இருக்கு இல்லையா, எனக்கு எப்படி தெரியும், இதுதான் ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டு நோ. இதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு வரானா இல்லையான்னு இது எப்படி மாற்றலாம், இஃப் அவன், இஃப் ஹி இஸ் கம்மிங்,
இஃப் ஹீ இஸ் கம்மிங்னு போட்டாலே அவன் வரானா இல்லையான்னு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு தான் நம்ம இஃப்னு போட்டிருக்கிறோம். ஓகேவா? இஃப் ஹீ இஸ் கம்மிங் என்னைக்கு, இன்னைக்கு. அப்போ கம்மிங் டுடே. இங்கே ஒரு டவுட் வரும், வரானா இல்லையானா வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட் அப்படி வரும்ல. ஆனால் நீங்கள் இஃப் மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக இப்படி போட்டுக்கலாம். அவன் வரானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், வரானா இல்லையான்னு அப்படி சொல்லும்போது இஃப் ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. How am I supposed to know if he is coming today அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, அவள் என் மேலே கோவமாக இருக்காளான்னு எனக்கு எப்படி தெரியும். அவள் என் மேலே கோவமாக இருக்காளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்க, அவள் தான் உன் மேலே கோவமாக இருக்கால அப்படின்னு தெரியும் தானே உனக்கு அப்படின்னா, எனக்கு எப்படி தெரியும், நீங்களும் சொல்லலை, அவளும் என்கிட்ட கோவமாக இருக்கிற மாதிரி காட்டவே இல்லைன்னு வைங்களேன். இப்படி கேட்போம்ல, ஹவ் எனக்கு எப்படி தெரியும் அவள் கோவமாக இருக்காளா இல்லையான்னு அப்படி சொல்லி கேட்போம். அதுதான் இது. சரி, இது எப்படி மாற்றலாம்? How am I supposed? How am I supposed to know அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி தெரியும். இஃப் அவள், இஃப் ஷீ. அடுத்து என் மேலே கோவமாக இருக்காளான்னு, கோவமாக இருக்கான்ட்டு அப்படின்னா இஃப் ஷீ இஸ் ஆங்க்ரி. கோவமாக இருக்கிறதுக்கு ஆங்க்ரி இல்லையா? இஃப் ஷீ இஸ் ஆங்க்ரி with me, என் மேலே கோவமாக இருக்காளா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி தான். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. How am I supposed to know if she is angry with me அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, இது சரியான பஸ்ஸா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். இது சரியான பஸ்ஸா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். நீ இன்னும் பஸ் வந்து சேரலையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த பஸ்ஸு தானே, இது கரெக்டான பஸ்ஸா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான் இது. சரி, இது எப்படி மாற்றலாம்? How am I, நீங்கள் என் கூட சேர்ந்து மாற்றுங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. How am I supposed to know? அடுத்தது, இது சரியான பஸ்ஸா இல்லையான்னு அப்படிங்கும்போது தான் இஃப் திஸ் இஸ் த சரியான பஸ்ஸா அப்படிங்கும்போது this is the right bus. ஓகேவா? ரீட் பண்ணி பாருங்க. How am I supposed to know if this is the right bus அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரியான பஸ்ஸா இல்லையான்னு அப்படிங்கும்போது நம்ம இந்த if this is the right bus அப்படிங்கிறத இந்த மாதிரியான சென்டென்ஸில் ஜாயின் பண்ணி பேசிட்டாலே முழுமையான அர்த்தம் தந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கடை திறந்திருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். கடை திறந்திருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். சரி, இது எப்படி மாற்றலாம்? மாற்றுங்க என் கூட சேர்ந்து. எனக்கு எப்படி தெரியும்னா நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸாக்ட்லி. வாங்க. How am I supposed to know? ஓகே. அடுத்தது, கடை திறந்திருக்கா இல்லையான்னு, திறந்திருக்கா இல்லையான்னு அப்படிங்கும்போது இஃப் த கடைனா ஷாப் இல்லையா, இஃப் த ஷாப் இஸ் ஓப்பன். இஃப் த ஷாப் இஸ் ஓப்பன் அப்படின்னா என்னது? இந்த மாதிரியான சென்டென்சஸில் திறந்திருக்கா இல்லையான்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரீட் த சென்டென்ஸ் நவ். How am I supposed to know if the shop is open அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின் லேட்டாக வருதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுருக்கோம். இந்த இடத்துல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என்ன? எக்ஸாக்ட்லி. How am I supposed to know? டைப் பண்ணுங்க. How am I supposed to know? அடுத்து, ட்ரெயின் லேட்டாக வருதா இல்லையான்னு இஃப் த ட்ரெயின் இஸ் லேட் இல்லையா? இஃப் த ட்ரெயின் இஸ் லேட். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்தது போலாமா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பாருங்க,
அவள் என் மெசேஜை படித்தாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி அவள் உன்னோட மெசேஜை படிச்சுட்டா நீ ரிப்ளை எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் நம்ம இப்படி சொல்லுவோம்ல, இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அவள் மெசேஜ் படிச்சிருந்தது தெரிலனா அவள் என்னோட மெசேஜை படித்தாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், டிக்கே வரல, டபுள் டிக்கே ஆகலை, எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் பாருங்கள். How am I supposed to know? How am I supposed to know? அடுத்தது இஃப் எதுக்கு போகிறோம், அவள் என்னோட மெசேஜை படித்தாளா இல்லையான்னு அப்படி சொல்கிறோம் இல்லையா, படித்தாளா இல்லையான்னு. அப்போ அதனால தான் இஃப் போடுறோம். இஃப் she read my message. ஓகேவா, ரீட் பண்ணுங்க. How am I supposed to know if she read my message? இது ரீடு தானே, இது ரீடு தான் ஆக்சுவலாக. இது verb to இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவள் படித்தானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன தான் அவள் படிச்சிருக்கிறா. ஸோ இவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, ஏன்னா டிக் வரல, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அதனால் படிச்சிருக்கிறாங்க, அதனால் நம்ம இந்த இடத்துல verb to யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ரீட் பண்ணுங்கள். How am I supposed to know if she read my message? லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், verb to யூஸ் பண்ணாலும் ரீடோட அப்படியே எக்ஸாக்டான லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் ப்ரனன்சியேஷன் உச்சரிப்பு மட்டும் மாறும். இதை ரெட்டுன்னு சொல்லுவோம் verb toல சொல்லும்போது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். மழை வரப்போகுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், மழை வரப்போகுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ இதை எப்படி மாற்றலாம்? How am I supposed to know if it is going to, if it is going to rain. மழை வரப்போகுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். How am I supposed to know if it is going to rain அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு எப்படி தெரியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ இதை எப்படி மாற்றலாம்? How எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா how am I supposed to know if, இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு அப்படின்னா if this is a முக்கியமான விஷயம்னா இம்பார்ட்டண்ட் மேட்டர்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை வேறு வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரூஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு க்ரூஷியல்னு சொல்லலாம். திஸ் இஸ் அ க்ரூஷியல் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம், க்ரூஷியல்னு தேவையான இடத்துல போட்டுக்கலாம். How am I supposed to know if this is a crucial matter அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் இதை சரியாக செய்கிறேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், இந்த ஆப் பாதுகாப்பானதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். இந்த ரெண்டு சென்டென்சஸும் என்ன இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செக் பண்ணுறேன். நிறைய பேர் நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க, பார்க்குறீங்க, பட் ஹோம்ஒர்க்ஸ் செய்கிறதே இல்லை. கண்டிப்பாக ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யும்போது தான் உங்களோட இங்கிலீஷ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, இந்த சென்டென்சஸ்லாம் கூட எனக்கு நீங்கள் டைப் பண்ணி போட வேண்டாம், ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத தனியாக மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகே, இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.